உங்க பேருக்கா? பெவினா பானு. ஒருத்தங்க அந்த அக்கா எனக்கு தெரிஞ்சவங்க சொன்னாங்க இந்த மாதிரி ஒருத்தங்க குழந்தைங்களை வச்சு ரொம்ப கஷ்டப்படுறாங்கன்னு. சரி, அதான் உங்களை பார்த்துட்டு போயிடலாம் வந்தேன். என்னக்கா பிரச்சனை? நான் வந்து வீட்டுக்கார வேலை இல்லைண்ணே, கீழே விழுந்துட்டாரு ட்ரெயின் போற பாதையில பிள்ளைங்கள 1 பஸ் கீழே விழுந்துட்டாங்க. இந்த பயலுக்கு வந்து வாயில் அடி, இவருக்கு வந்து இந்த கையில அடி சரிஞ்சிருச்சு, அவருக்கு வந்து முட்டியில அடினே. இந்த கையிலயா? ஆமா, இந்த பாருங்கண்ணா, இந்த பயலுக்கு இந்த வாயில் அடி, ட்ரெயினை விழுந்து அவருக்கு வந்து முட்டியில அடினா. ஆஸ்பத்திரி போயிருக்காரு, ஜிஹெச்சி போயிருக்காரு. அப்படியா? எப்படி விழுந்தாங்க? கீழே வண்டி தூக்கத்துல இருந்து கீழே விழுந்திருக்காங்கண்ணா. கீழே இருந்து அப்படியே விழுந்து காக்க கடியில விழுந்துட்டாங்களா. ஐயோ, சொன்னாங்க இந்த மாதிரி கீழே வந்துட்டாங்கன்னு. பார்த்தா இது திருப்பூர்ல கிடக்குறாங்க அப்படின்னு 108 போன் பண்ணி அங்க அமுச்சு விட்டாங்க, வீட்டுக்கு அமுச்சு விட்டாங்க 3 பிள்ளைங்க. ஐயோ, 3 குழந்தைங்களும் உங்க குழந்தைங்களா? ஆமாங்க, 3மே எங்க குழந்தைங்க தான். கொஞ்சம் இதா இருக்குண்ணே, வேற வீட்டுல கையில காசு இல்ல, சோத்துக்கு வழி இல்லைண்ணா, சோத்துக்கு வழி இல்லை எங்களுக்கு. வந்து சாப்பாடுக்கு அப்ப என்ன பண்றீங்க? இப்ப வெள்ளிக்கிழமை ஜிம்மா போனதான் நாங்க போனதான் கிடைக்கும். அப்படின்னா ஜிம்மா வெசலுக்கு ஜிம்மா வெள்ளிக்கிழமை ஜிம்மாக்கு மட்டும் தான் போவோம். வெள்ளிக்கிழமை போய் பள்ளிவாசல் தர்மம் எடுத்து இப்ப சாப்பிட்டு இருக்கீங்க, குழந்தைங்க பாத்துட்டு. ஆமா, நாங்க பிள்ளைங்க எங்க வீட்டுக்காரர் மட்டும் தானே, நாங்க தனியா குடியிருக்கோம். குடியிருக்கீங்க, தனியா இருக்கீங்க, யார்ட்டையும் எந்த உதவியும் கிடைக்கும்? அம்மா அப்பா யாரும் சொந்தக்காரங்க? அம்மா அப்பா கிடையாது. அம்மா வந்து ஊர்ல இருந்து மாட்டிட்டாங்க, வெளிநாட்டை மாட்டிட்டாங்க. அப்பா கிடையாது. நாங்க அவட்ட பேச மாட்டேன், அம்மாட்ட பேச மாட்டேன், நாங்க மட்டும் தனியா குடியிருக்கோம். நிம்மதி இருக்கா? கவலையா இருக்குது. இந்த பிள்ளைங்க வச்சு ரொம்ப கஷ்டப்படுறது, ரொம்ப கவலையா இருக்கு எனக்கு. பிள்ளைங்களை வச்சு பிள்ளைங்களுக்கு எதுன்னு வாங்கி கொடுத்தது கிடையாது, இன்ன வரைக்கும் வாங்கி கொடுத்தது கிடையாது. நான் ஜிம்மா வாசலுக்கு போனாதான், அங்க கூட்டாதான் பிள்ளைங்களை எதுவும் வாங்கி தருவேன் நானு. சாப்பாடு? ஆமா. இல்லைன்னா 3 நேரம் சாப்பிடுறீங்களா? இல்லண்ணா, சரியா சாப்பிடல. ஏன்க்கா? நைட்டு மேல சாப்பிடுவானே. நைட்டு மட்டும் தான்? குழந்தைங்க நல்லா சாப்பிடுவாங்க, நைட்டு மேல சாப்பிடுவாங்களா? இல்ல, வேற எந்த வருமானமும் கிடையாது. எந்த இதுவுமே செய்ய முடியாதா? வேலையை விட்டு நிப்பாட்டாங்களா? அவருக்கு ஏதாவது தொழில் வச்சு கொடுத்தா அவர் பாப்பாரா? என்ன தொழில் அவருக்கு தெரியும்? அவருக்கு ஓட்டுக்கு தெரியும். பெட்டிக்கடை மாதிரி, பெட்டிக்கடை மாதிரி வச்சு கொடுத்தா பாப்பாரா? 3 குழந்தைய வச்சு இவ்வளவு கஷ்டப்படுறீங்களா? நான் அந்த உதவி செஞ்சா அதுல இருந்து முன்னுக்கு வந்துருவீங்களா? முதல்ல இப்ப நீங்க சாப்பாட்டுக்கு வழி இல்லைங்கிறீங்க, நான் சாப்பாடுக்கு ஏற்பாடு பண்ணி தரேன். சரியா? நான் முதல்ல அதை ஏற்பாடு பண்ணி தரேன். ஏன்னா பிள்ளைங்களை வச்சு நீங்க 3 குழந்தைங்களை வச்சு இவ்வளவு கஷ்டப்படுறதுக்கு என்னால முடிஞ்சது நான் உடனே சாப்பாடு ரெடி பண்ணி தரேன். அப்ப அதுக்கேற்ற மாதிரியான இது வந்து நீங்க தொழில் ஒண்ணு ஏற்பாடு பண்ணி தரேன், அதுல இருந்து முன்னுக்கு வந்துக்கும். உங்க வீட்டுக்காரர் இப்ப கால் பரவாயில்லையா? எப்ப சரியாகும் அவருக்கு? 10 நாள் ஆகுதுண்ணா. வேற எதுவும் கவலைகள் இருக்கா? என்ன கவலைகள்? பிள்ளைங்களுக்கு எதுவுமே இன்னும் எடுத்து போட கிடையாது. பிள்ளைங்களுக்கு எதுவுமே இன்னும் எடுத்து போன கிடையாது. பிள்ளைங்களுக்கு எதுவுமே ஆசைப்பட கூட வாங்கி தரது கவலை. எல்லாருக்குமே அந்த கவலை, அதுவும் கஷ்டப்பட்டா எல்லாருக்குமே அது இருக்கதான் செய்யும். கொடுங்க, எல்லாத்தையும் சரி பண்ணிடுவோம். கூட காசு இல்ல. சரி, கவலைப்படாங்க, இது மாறும். சரியா? முதல்ல நான் சாப்பாடுக்கு போன குழந்தைங்களை பசி பட்டினியா வச்சிருக்க வேணாம். 3 நேரம் நீங்க சாப்பிடுங்க, சாப்பாடுக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணி தரேன். மட்டும் பண்ணுங்க, மறக்க மாட்டேன், மறக்க மாட்டேன். சாப்பாடு எங்களுக்கு ரொம்ப நன்றிண்ணா, உங்களை இன்னைக்கும் மறக்க மாட்டேன். தொழில் மட்டும் வச்சு கொடுத்துருங்கண்ணா. 3 நேரம் நிம்மதியா நீங்க நல்லபடியா சாப்பிடுங்க. பசங்களையும் குழந்தைங்களையும் பாத்துக்கோங்க. அடுத்து உங்க வீட்டுக்கார வந்தோடனே பேசிட்டு அவருக்கு தொழிலுக்கு ஏற்பாடு பண்ணி தருவோம். இனிமே தயவுசெய்து 3 நேரம் சாப்பிடுங்க. சரியா? இன்னைக்கு இருக்காது, அப்படியே இருக்காது. நல்லா இருந்தீங்க நீங்க, உங்க வீட்டுக்கார ஒரு ஆக்சிடென்ட்னால இப்படி ஆயிடுச்சு. இந்த காலமும் மாறும். சரியா? இருங்க, நான் உங்களுக்கு தேடி நான் உதவி பண்றேன். உங்களுக்கு தூக்கி விட்டுறேன், அதுல இருந்து முன்னுக்கு வர வேண்டியது உங்க கையில தான். சரியா? போயிட்டு வரட்டுமா? இந்த இருங்க, இந்தாங்க அதுல பிள்ளைங்களுக்கு தீனி இருக்கு, கொடுங்க எல்லாருக்கும். டாடா.